ஒரு முக்கியமான ஸ்பீக்கர் பேசுகிறாரு, முக்கியமான விஷயத்த பேசுகிறார், கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறார். இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழனி பாபான்னு விரல் ஸ்பீக்கர் ஃபார்மராக பேசுவார். அப்போ வந்து ஒரு தீர்ப்பு வருது. இந்த ஷரியத் சட்டத்தை எதிர்த்து இந்த சந்திரசூட்னு ஒரு ஜட்ஜி வந்து எகெயின்ஸ்டாக தீர்ப்பு கொடுக்குறாரு. அதாவது முஸ்லீம்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அங்கே வந்து பழனி பாபா ஒரு மசூதியில் பேசுகிறார். ஆனால் மீட்டிங் போட்டுக்கிறது எப்படி போட்டிருக்காருன்னா, எங்கள் கொள்கை விளக்க கூட்டம் தான் போட்டுக்கிறோம், எங்கள் மதத்தில் நாங்கள் நடத்துகிற கூட்டம் அப்படின்னு போட்டுருக்கோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு மெயின் ஸ்பீக்கர், யார் பேசினாலும் கவர் பண்ணோம். அப்போசிஷன் என்ன பேசணும்னு தெரியாது. சார் நான் அந்த மீட்டிங் போயிட்டேன், நான் தான் டெபியூட்டட், நான் போயிட்டேன். மசூதி உள்ளே போய் உட்கார்றேன். மீட்டிங் ஸ்டார்டிங்க ஒரு புரான் வாசனம் சொல்லிட்டு, நான் இப்போ என்னுடைய சகோதரர்களுக்கிடையில் எங்களது குடும்ப பிரச்சனையை நாங்கள் பேச போகிறோம். இதில் சம்பந்தம் இல்லாத ஒரு கருப்பாடு நுழைந்திருக்கிறது. எங்கள் ஆளுங்க கொஞ்சம் சூடானாவே எச்சரிக்கை. ஆமாம், நான் ஏதாவது சொல்லிட்டா அவருக்கு பாவம் ஏதாவது ஆயிடும். ஏன்னா அம்பு விட்டும் எவனோ, இவர் அம்பு தான், எய்தவன் வேற யாரோ. அதனால மரியாதை அவராக தெரிஞ்சுன்னு அவராக போயிட்டாருன்னா ஒரு ஆபத்து இல்லை, இல்லைன்னா நடக்க முடியாமல் ஆகிடும் அப்படின்னு பேசலாம். நான் நோட்டு ஐயோ நம்மளை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை முட்டு அப்படி உட்காந்துருக்கேன். ஒரு 4 பேர் வராங்க என்கிட்ட. சொல்லிட்டு வேண்டாம்